அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிஆர்பி 2025. ஸோ அப்கமிங்ல வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க 2025 எடுத்து நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். அடுத்த தேர்வை நோக்கி நம்ம நகர போறோம். 1000 தான் பல பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், கடந்து போறதுதான் வாழ்க்கை. அதனால வந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். இதுல நிறைய ஏற்றங்கள் வரலாம், நிறைய இறக்கங்கள் வரலாம். ஆனா நம்ம ஏறி இறங்கி போனாதான் ஒரு ஒரு இலக்கை நம்ம அடைய முடியும். ஸோ அதனால அந்த இலக்கை அடையிறதுக்கு வருங்கால 2025 நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 2025 அரசு அதிகாரியாவோ அரசு பணியிடங்கள் ஏதாச்சும் ஒரு பணியிடங்களுக்கு போறதுக்கு நம்ம வந்து அதாவது ரிசல்யூஷன் எடுப்போம். கண்டிப்பா இந்த நியூ இயர் வரப்போகுது வேற, 2025 நமக்கான வருஷமா இருக்கணும் அப்படின்றத நினைச்சிட்டு இப்ப இருந்தே நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிஎன்பிசி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிஆர்பி 2025. ஸோ இந்த எக்ஸாமுக்கு தயாராவது எப்படி, எந்த தேர்வுக்கு படிக்கலாம், பாடத்திட்டம் என்ன, எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது, எதை எங்க படிக்கணும், ஸோ இந்த மாதிரி படிச்சா நம்மளால பாஸ் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றின் வருந்தா வருத்தம் பல நின்று போற்றினும் ஒத்துப்படும். அதாவது இந்த குறள் வழியா நம்மளோட திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்க வழியில் செய்யக்கூடிய முயற்சி. அதாவது ஒரு வழி இதுதான் தெரியும், அதாவது தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் கூடி நின்றாலும் என்ன ஆகுமா, குறையாகி விடும் அப்படின்றதுதான் இந்த குறளோட மீனிங். ஸோ இந்த குறள்ல என்ன முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல முயற்சி செய்யாம நம்மளால போனோம் அப்படின்னா, எத்தனை பேர் நம்மளை வந்து கை கொடுத்து தூக்குனாலும் அது வந்து என்னதான் ஆகும், குறையாதான் ஆகும் அப்படின்றத சொல்ல வராரு. ஸோ இதை நான் ஏன் உங்களுக்காண்டி சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் நம்ம போகணும்னு ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின், எந்த தேர்வுக்கு படிக்கணும், டிஎன்பிசியா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ஆ டிஆர்பியா அப்படின்றத பார்க்கணும். உங்களோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் இதெல்லாம் வச்சு இந்த எக்ஸாமுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரு முடிவெடுக்கணும். உங்களோட இலக்கை நீங்க ஃபர்ஸ்ட் நிர்ணயிக்கணும். நம்மள வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த 2025 அதாவது நம்ம இந்த டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்தே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடிவாளம் கட்டின குதிரையாட்டம் நம்ம ஓட போறோம். அதாவது என்னன்னா, நம்ம கடிவாளம் கட்டின குதிரை என்ன ஆகும், கண்டிப்பா மேல் நோக்கி தான், அதாவது ஒரே அந்த ரோடு மட்டும் நேரா தான் தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸாம் என்னன்னு முடிவு பண்ண போறோம், அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன பேப்பர் எப்படி படிக்க போறோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அதனால உங்களோட முயற்சி என்னன்றத கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எந்த வழியில கொண்டு போகணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம்னா, பாடத்திட்டம் என்ன, ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து ஏஜ். ஏன்னா நிறைய பேர் ஏஜ் பார் ஆகுது சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த இதை விஷயத்த பாத்துக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு அப்கமிங்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்சிமம் டெக்னிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்றோம். அதுல வந்து என்னென்ன போஸ்டிங் வருதுன்னா 1, 2, 3. ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் போஸ்ட். குரூப் 4 குரூப் 2 பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்ட். ஸோ 5 எக்ஸாம் இருக்கு. ஸோ 5 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் தான். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் பேப்பர் 1 தான். மெயின்ஸ் வரும், அது வேற விஷயம். குரூப் 2 and 4க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் இருக்கக்கூடியது. இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ல வேற, சரிங்களா, டெக்னிக்கல்ல வேற. ஆனா ஜிஎஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இது வந்து காமன் தான், ஜிஎஸ் மேக்ஸ் வந்து காமன் தான். அப்ப நீங்க இந்த ஜிஎஸும் மேக்ஸும் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 5 எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 5 எக்ஸாமுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் 5 எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப் 4க்கு படிக்கிற குரூப் 4 குரூப் 2க்கு படிச்சீங்கன்னா டெக்னிக்கலுக்கு யூஸ் ஆகும். ஆனா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறீங்கன்னா அதுல வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான் அதிகம். இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் தான் அதிகமா, இலக்கியம்ல வராது, இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க. சரியா? ஸோ இப்போ தமிழ் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் என்னென்ன வேகன்சி வரப்போகுது அப்படின்றத நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேல ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், தயவு செய்து போய் பார்த்துக்கோங்க. சரியா? மேல ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், தயவு செய்து என்ன பண்ணுங்க, போய் பார்த்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு டிஎன்பிசி, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், டிஆர்பி மூணுக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிலபஸ் காமன் தான். டிஎன்பிசிக்கும் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கும் டிஆர்பிக்கு வந்து வேற மாறும். ஸோ இப்போ நீங்க டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது பழைய நோட்டிபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஏஇ அண்ட் ஜேஇ, அதாவது டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல் 2 போஸ்ட் இருக்கு. இதுக்குண்டான சிலபஸ் டிகிரி லெவல், இதுக்குண்டான சிலபஸ் டிப்ளமோ லெவல். ஸோ அதுக்குண்டான பேப்பர் இப்படிதான் இருக்கும். பேப்பர் 1 வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் பேப்பர். பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். அதுல பார்ட் பி வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் வரும். சரியா? அதே மாதிரிதான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இது பேப்பர் 1 வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். நீங்க மெக்கானிக்கலா இருக்கலாம், ட்ரிபிளியா இருக்கலாம், ஈஸியா எந்த வித டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், பேப்பர் 1. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கும். நார்மல் குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். சரியா? இதுல பேப்பர் 2ல தான் பார்ட் ஏ பார்ட் பி வரும். அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், மேக்ஸ் இதுல 3 இது கண்டெயின் ஆயிருக்கும். சரியா? இதுல ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 32 இயர்ஸ். மினிமம் வந்து 32 இயர்ஸ். சில கேஸ்டுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி குவாலிபிகேஷன், நீங்க உங்களோட மெக்கானிக்கலோ இல்ல எனி டிகிரியோ சிவிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இருக்கா அப்படின்றத தயவு செய்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ முக்கியமா பார்க்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் 300 மார்க் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து 100 கொஸ்டின் 150 மார்க். 100 கொஸ்டின் 150 மார்க். பார்ட் பில வந்து என்ன இருக்குன்னா அதுவும் 100 கொஸ்டின் 150 மார்க். 75 வந்து ஜிஎஸ், 25 மேக்ஸ். ஓகேவா? கம்ப்ளீட் ஆவா? ஸோ இதே பேட்டர்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், டிஎன்பிசிலையும் உங்களுக்கு இருக்கும். டிஎன்பிசிலையும் இருக்கும். டிஎன்பிசில டிப்ளமோ ஐடி லெவலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி நான் என்ட்ரி போஸ்ட்னா ஏஇ எக்ஸாம் இதெல்லாம் இருக்கு. அடுத்து இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். இதுலயும் சில நேரம் வந்து ஃப்ரெஷர்ஸையும் எடுப்பாங்க. அது மெக்கானிக்கலா இருக்கலாம், ட்ரிபிளியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். குரூப் 4 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 2 இதை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருந்தா போதும். ஆனா ஏஜ் 18க்கு மேல முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி கண்டிப்பா நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். சரியா? சிலபஸ் நம்ம என்ன பண்ண போறோம், சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? எப்படி படிக்க போறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப சிலபஸ். ஸோ டிகிரி, டிப்ளமோ, நீங்க நார்மலா ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப குரூப் 4 அல்லது குரூப் 2 கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஈஸி, ஜிஎஸ் படிச்சிருவீங்க, மேக்ஸ் பார்த்துருவீங்க. அது போக நீங்க டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த இது 2 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து டெக்னிக்கலுக்கு இந்த தனியா இது படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல சார் நான் டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் படிக்கிறேன்னா இதுல இருக்கக்கூடிய 37 டாபிக்ல 37 டாபிக்கும் டாபிக் வைஸா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல், தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 150 ரூபா PDF மெட்டீரியல் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸாவே இதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸாவே நம்ம வந்து கொடுத்துருப்போம். மொத்தம் 25 டாபிக் கவர் ஆயிருக்கும். எத்தனை டாபிக்? 25 டாபிக் கவர் ஆயிருக்கும். இது ஃபுல்லா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இதை பொறுத்த வரைக்கும், டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க எவ்வளவுனா 40%, அதாவது 60 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்டா போகணும். 60 மார்க் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். சரியா?
60 மார்க் நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க, 40%, அதாவது 60 மார்க் மினிமம் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். எடுத்தாதான் பாஸ் ஆவீங்க. பாஸ் ஆனாதான் உங்களுக்கு மத்த பேப்பரை திருத்துவாங்க. இது டெக்னிக்கல் எக்ஸாம்ல இருக்கக்கூடியது முக்கியமான விஷயம். டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இந்த OMRலயும் அதே மாதிரி பேப்பர் 2 இப்ப மாறி இருக்கு. உங்களுக்கு பேப்பர் 1 தான் வந்து என்னது, பேப்பர் 1 தான் வந்து தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். பேப்பர் 2 வந்து உங்களுக்கு டெக்னிக்கல், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்றது இப்ப ரீசெண்டா டிஎன்பிசில மாத்திட்டாங்க. சரியா? ஆக்சுவலா இதுதான். இப்ப பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் அது ஓஎம்ஆர் மெத்தட்லயும், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்றாங்கன்னா சிபிடி எக்ஸாம்லயும் நடத்துறாங்க. சோ எப்படி நடத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கிட்டாலே போதும். சோ இந்த தமிழ்ல எப்படி படிக்கலாம், அதாவது எங்கெங்க படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்றதுக்கு கீழே ஒரு வீடியோ இருக்குங்க. தயவு செய்து அதை போய் பாருங்க. தமிழ்ல அந்த பாஸ் ஆகுற, தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்றத பக்காவா நம்ம கொடுத்துருப்போம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை போய் பார்த்துருங்க. சரியா? இப்ப அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோ. சோ டிகிரியை நீங்க படிச்சாலே டிப்ளமோ லெவல், அதாவது டிகிரின்றது என்னன்னா குரூப் 2 லெவல். அந்த குரூப் 2க்கு படிச்சீங்கன்னா குரூப் 4க்கும் படிச்சுக்கலாம், குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கீழே இருக்கும். சரியா? அதை கிளிக் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும், டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூல் புக் 6th to 12th இந்த ஒவ்வொரு சிலபஸ் டாபிக் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு சிலபஸ் டாபிக்ஸ். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜியோகிராஃபி, இது இந்தியன் பாலிட்டி, இதுல வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 6th எங்க இருக்கு, 9th எங்க இருக்கு, 10th எங்க இருக்கு, 12th எங்க இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி 6th, 9th, 10th, 12th இந்திய அரசியலமைப்பு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? கிளியராங்க? சோ இந்த மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி சிலபஸ் டாபிக்ஸ் அடிப்படையில ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி 8 யூனிட்ஸ் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது, மேக்ஸ் இருக்காது. சோ இப்ப இருந்தே வாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் இருந்தா நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றதுக்கு நிறைய நம்ம ப்ரூஃப் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. தெய்வமே முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட முயற்சியால நம்மளால வெல்ல முடியும் அப்படின்றத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸாம் பாத்தீங்கன்னா குரூப் 4 ஏப்ரல் மாசம், குரூப் 4 ஏப்ரல், டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா மே மாசம் டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன். அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து என்னது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, டேட் ஆஃப் கமெண்ட் எக்ஸாமினேஷன் ஜூலை, மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகுறது ஜூலைல தான். அப்ப இன்னையில இருந்து இந்த ஒரு 6 மாசம் 7 மாசத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 நாட்கள் தாராளம். தயவு செய்து இன்னையில இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தொடங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சிலபஸ் டாபிக்ல ஒவ்வொரு மைக்ரோ டாபிக்ஸா தொடங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அதனால இந்த ஒரு வீடியோவை நல்லா பார்த்துட்டு என்னென்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க கேட்டுட்டு இப்ப இருந்து நாளையில இருந்து அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இல்ல நாளையில இருந்தே கூட ரிலாக்ஸா பிளான் பண்ணுங்க. 200 டேஸா ஜிஎஸ் என்ன படிக்கணும், டெக்னிக்கல் என்ன படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிங்க. எப்பவுமே தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வது தான் மிக சிறந்த சிற்பி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால உங்களை நீங்க எந்த அளவுக்கு செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி செதுக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு கட்டத்துக்கு மேல சரியான சிலையா வந்து நிற்பீங்க. அந்த இடத்துல உங்களை எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க. முதல்ல வந்து பாறைதானே அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த இடத்துல நீங்க ஒரு சிலையா மாறி நிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வேற, அதுல இருக்கக்கூடிய நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா 1000 மைல் தொலைவுள்ள ஒரு பயணமே நம்ம எடுத்து வைக்கிற அடியில இருந்து தான் தொடங்குது. அதனால இன்னையில இருந்தே முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடியை எடுத்து வைப்போம். சரியா? ஓகே. சோ உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கீழே அந்த டாபிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சிச்சுன்னா அதையும் நம்ம லான்ச் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நார்மல் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்ற மாதிரி பக்காவா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இதுக்குண்டான
ஷார்ட்கட்ஸ் ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் சேர்த்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். டெலகிராம் லிங்க்கும் கீழே இருக்கு, கண்டிப்பா வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் சொல்றேன், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட சப்ஜெக்ட் சிலபஸை எடுத்துக்காங்க. சரியா? சோ எல்லா சிலபஸுமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கோம், தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், நீங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் நான் சொன்னேன்ல, எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ டிப்ளமோ தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா டிப்ளமோ சிலபஸ் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க ஒவ்வொரு டாபிக்ஸா எக்ஸாம் தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட், கான்ட்ரிபியூஷன், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ டாபிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 120 150 டாபிக்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க. டெய்லிக்கு ஒரு டாபிக் நடிச்சாலே உங்களால ஈஸியா படிக்க முடியும். சரியா? டிப்ளமோக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் இதை படிச்சதுக்கு அப்புறம் டிகிரிக்கு வாங்க. டிகிரியில என்னன்னா மேக்ஸிமம் இதுல நீங்க படிச்சது டிகிரியில வந்துடும், ஆனா இன்டெப்தா இருக்கும். ஸோ அதுல படிச்சதை லைட்டா பார்த்துட்டு படிக்காத டாபிக் மட்டும் நல்ல வெயிட்டா இதுல பாத்துக்கோங்க ஒவ்வொரு டாபிக்ஸா. ஸோ மெக்கானிக்கல் சிலபஸா இருந்தாலும் எந்தவித டெக்னிக்கல் சிலபஸா இருந்தாலும் இந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி நீங்க பண்ணி படிச்சாதான் கரெக்டா இருக்கும். சரியா? ஒரு எக்ஸாம் முடிவு பண்ணீங்கன்னா அதை படிக்கணும், அதை வச்சுட்டு மற்ற எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பேஸ்ன்னு ஒண்ணு அமைச்சுக்கோங்க. எப்பவுமே ஃபவுண்டேஷனை நல்லா பண்ணாதான் என்ன ஆகும், மேல பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட்டுமே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும். ஸோ அதனால நம்ம பேஸ்மெண்ட் போடுறத நல்ல தரமா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இதை யாராலையுமே கண்டிப்பா தடுக்கவே முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா இல்ல எந்த எக்ஸாம் படிச்சாலும் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான மெட்டீரியலுமே சிலபஸ், இந்த கொடுத்திருக்க சிலபஸ் டாபிக்ஸ், எக்ஸோனோய் தியரினா இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ் மைக்ரோ டாபிக்ஸ் லெவல்ல தான் நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஏஇ எக்ஸாம் மெக்கானிக்கலுக்கும் கொடுத்துருக்கோம். நீங்க டிப்ளமா ஸ்டாண்டர்ட் EEECக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யாரு வேணும்னாலும் தயவு செய்து சாம்பிள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு சாம்பிள் நம்ம வச்சிருப்போம், ஒவ்வொரு இதுக்கும் சாம்பிள் எல்லாமே நம்ம வச்சிருப்போம். எப்படி வாங்குறது முதற்கொண்டு கண்டிப்பா வச்சிருப்போம். அதை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இப்ப இருந்து யோசிக்காம வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனா படிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்றோமா அப்படின்றத மட்டும் பாருங்க. ஆக்சுவலா நீங்க இந்த 200 days வரக்கூடிய 200 நாட்கள் அப்படின்றத ப்ராப்பரான ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணணும், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதனால ப்ராப்பரா உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்க முடியும், எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படின்றத நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு கண்டிப்பா படிச்சுக்கணும். கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு கண்டிப்பா படிச்சுக்கணும். ஆனா மேக்சிமம் நீங்க படிக்கிறது உங்களோட அவங்கவுங்க எஃபிஷியன்சியை பொறுத்து. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 1 year ப்ரிப்பரேஷன் இருந்தாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா டெக்னிக்கலோட சிலபஸ் வந்து அதிகம், எந்த சிலபஸா இருந்தாலும். சரியா? அதனால அடுத்து வரக்கூடிய வேகன்சிக்கு 1 year அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து 6 to 7 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. தயவு செய்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? சோ இதை சொல்லணும்னா சோ எப்படி படிக்க ஆரம்பிக்கிறதும் அப்படின்றது சொல்லிட்டு எங்கெங்க படிக்கணும். சோ இந்த மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் புக் லிஸ்ட் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. அந்த புக் லிஸ்ட் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே எப்படி ப்ரிப்பேர் ஆகுறன்னு ஒரு வீடியோ ப்ராப்பரா போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் ஃபுல்லா கீழே வச்சிருக்கேன். அது போக உங்களுக்கு கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்ம மெட்டீரியல்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. லெனின் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நீ விரும்புவதை இந்த உலகமே எதிர்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம விரும்பியதை பண்ணணும் அப்படின்றதுதான் முக்கியமானது. அதாவது நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யக்கூடாது, நீ விரும்பியதை உலகமே எதிர்த்தாலும் செய்ய தயங்கக்கூடாது அப்படின்றதா அவர் சொன்ன முக்கியமான ஒரு கோட்ஸ். நான் ஏன் இதை சொல்றேன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அதனால 2025ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போக போறோம் அப்படின்றது ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க எப்பவுமே நம்மளோட எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சில விஷயம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட அந்த விஷயங்கள் வந்து தானாகவே நடக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இது நிறைய எனக்கும் லைஃப்ல நடந்திருக்கு. ஸோ அதனால நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. நம்மளோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ இந்த வீடியோ முழுசா நான் இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தான். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.
என்ன கிளாஸஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் வேணும்னாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அவ்வளவு கண்டிப்பா கொடுப்போம். உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தடுத்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷன்ஸ் வீடியோ கோர்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா ஸ்டே டியூன்ட் அப்படின்றது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.